வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது திமுக நிர்வாகி பாலியல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும், விசாரணை குறித்து முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையும் அமைச்சர்களும் பேசி வருவதால் திமுக அரசின் விசாரணையில் நம்பிக்கையின்மை குறித்தும் தமிழ்நாடு பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதை பாஜக சார்பில் வரவேற்கிறோம். வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சி வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க ஒருமித்த குரலில் குரல் கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் அஇஅதிமுக தனியார் மாலில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை பாராட்டியும் அண்ணாமலை பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்திருப்பதையும் குறித்தும் அவர் பாராட்டி இந்த கருத்தினை ட்விட்டர் இணையதள பக்கத்தில் வெளியிட்டு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நடிகர் விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வரும் பொழுது செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் காரில் இருந்து இறங்கி 2 நிமிடம் செய்தியாளர்களை பார்த்து கையசைத்து விட்டு அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்றிருக்கிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பு குறித்து பேசி முக்கியமான விஷயம் இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை அளிப்பார். அதே போன்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கிருந்து புறப்பட்டும் உடனடியாக சென்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் செய்தி குறிப்பானது வெளியிடப்படும் என தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டி ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கையாக வெளியிட்டிருப்பதும் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது.